شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மனைவிக்காக நேரம் ஒதுக்குவோம் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தலைப்பை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நிறைய மனைவிமார்களுடைய புகார் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டுக்காரரை எனக்காக நேரம் ஒதுக்கிறதே இல்லை. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரை கெட்டவர்லாம் சொல்ல மாட்டோம், அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இறையச்சம் உள்ளவங்க, ரொம்ப ஈமான் உள்ளவங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுறவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் மன விட்டு பேசுறது இல்லை. அது எங்களுக்கு பெரிய அளவுக்கு மன அழுத்தமாக இருக்குது. மனைவிமார்கள்ட்ட உட்காந்து பேசணுங்கிறத பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு என்னவோ தெரியல, இந்த வாரம் என்கிட்ட நிறைய கேள்வி, நிறைய தாய்மார்கள் இப்படின்னு கேட்டுட்டனால நானே என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னால், இது அல்லாஹ் இப்படி ஒரு பயான் செய்ய சொல்கிறான், இப்படி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம பேசிடுவோம், இது ஃபாயிதாவாக தானே இருக்கேன் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். என் அருமை சகோதரர்களே, தலைப்பு என்ன? மனைவிக்காக நேரம் ஒதுக்குவோம் என்பது தலைப்பு. இந்த உலகம் என்பது ஒரு அவசரகால உலகங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா பனு இஸ்ராயில் 17வது சூராவுடைய 11வது ஆயத்தில் வகானல் இன்சானு அஜூலா, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். எல்லாத்திலையும் அவசரம், எல்லாத்திலையும் அவசரம். வண்டி ஓட்டனே அதில் அவசரம், ஆட்டோ ஓட்டனே அதில் அவசரம், கார் ஓட்டனே அதில் அவசரம். எல்லாவற்றிலும் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்களுடைய பெண்களுடைய புகார் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரர் காலையில் எந்திரிப்பாரு, கடைக்கு போவாங்க, ஆஃபீஸுக்கு போவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, பள்ளிவாசலுக்கு போவாங்க, வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, மறுபடியும் கடைக்கு ஆஃபீஸுக்கு போவாங்க. அப்புறம் பேர பேத்திகள்கிட்ட பேசுவாங்க, கொஞ்சுவாங்களே தவிர, பிள்ளைகள்கிட்ட பேசுவாங்களே கொஞ்சுவாங்களே தவிர, எங்களுக்குண்டு பேசுறதுக்கு நேரமே ஒதுக்குறது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அவசரகால உலகத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? மனைவிக்காக பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆவணும் அப்படிங்கிறது நம்ம மார்க்க சொல்லுது. முதல்ல அவங்களுக்காக நேரம் ஒதுக்கணுங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னால பெண்களுக்கு நபிகள் நாயகம் சொன்ன உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்களாக்க, அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உதாரணம் சொல்லிருக்கிறாங்க. முதல் உதாரணத்தை இமாம் முஸ்லிம் அவர்கள் 1468வது ஹதீஸாக
இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. பெண்களுக்குரிய உதாரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள், வளைஞ்சு போன எலும்பு. அப்ப வளைந்து போன எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை படைத்தான்? ஹவ்வாவை படைத்திருக்கிறான். அப்ப பெண்களுடைய யதார்த்தமே என்ன என்று சொன்னால், வளைந்த எலும்பை போன்றவர்கள். ஒரு ஆணை போன்று நேராக சீராக யோசிக்க மாட்டார்கள், யோசிக்க முடியாது. ஒரு ஆணை போன்று செயல்பாடுகள் பண்ண முடியாது. ஒரு ஆணை மாதிரி பேச மாட்டாங்க. அப்ப பெண்களுக்கு சென்று சில கோணல் புத்தி இருக்கும். ஏன்னா பெண்கள் அல்லாஹ் படைச்சதை வளைஞ்சு போன எலும்பிலிருந்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். பெண்கள் வளைந்த எலும்பை போன்றவர்கள். நான் சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைந்த எலும்பை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபைன் அரதுத அன் துகவ்விமஹு, அந்த வளைந்த எலும்பை நேராக ஆக்க நீ முயற்சி செய்தால், வளைஞ்சு போன எலும்பு அதை ஃபைன் அரதுத நீ விரும்பினால், அன் துகவ்விமஹு அது என்ன செய்ய? நேராக ஆக்க நீ விரும்பினால் என்ன செய்து விடுவாய் என்று சொன்னால், கசர்தஹு அதை உடைத்து விடுவாய். அதனால வயின் தரக்தஹு அதை என்ன செஞ்சிரு? அப்படியே உட்டுரு. அப்படியே விட்டு விட்டால் லம் யதுர்ரக, அதனால உனக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. அதை வைத்து நீ இன்பம் அனுபவித்துக் கொள்வாய், நீ சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்வாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை வளைஞ்ச எலும்பு, எலும்புக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இதை இமாம் புகாரி 6149வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வோமா இல்லையா? பக்குவமாக வைத்துக் கொள்வோமா இல்லையா? எப்படி கண்ணாடி பாத்திரங்களை சேஃபாக வைத்துக் கொள்வோமோ அது மாதிரி பெண்களை மனைவி என்ன செய்யணும்? ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறனே. அவர்கள் கண்ணாடி பாத்திரங்களை போன்றவர்கள். அந்த கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டா உடைஞ்சு போயிருமே, அது மாதிரி சில வார்த்தைகளை விட்டு விட்டால் அவங்க கல்பு என்னவாயிரு? உடைஞ்சு போயிரு. இதை பற்றி ஹதீஸ இமாம் புகாரி பதிவு பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் செய்வாங்க. அந்த பிரயாணத்தில் மனைவிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு பின்னால இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி போட்டு ஒட்டகத்தில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இருக்கும்போது அந்த ஒட்டகத்தை ஓட்டிய சஹாபி யார் என்று சொன்னால், அன்ஜஷா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க? அந்த ஒட்டகத்தை ஓட்டுவாங்க. அன்ஜஷா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகத்தை ஓட்டுகிற போது பின்னால பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தை வேகமாக அவசரமாக அந்த ஒட்டகத்தை ஓட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஜஷாவை பார்க்கறாங்க. பின்னால பெண்கள் உட்கார்ந்துக்கிறாங்க. பாதுகாப்பு வேணும், இந்த வேகம் ஒத்து வராது என்பதை யோசித்து விட்டு சொன்னார்கள், யா அன்ஜஷா ருவைதக, அன்ஜஷாவே பொறுமையாக போ, பொறுமையாக வாகனத்தை ஓட்டு. ஏன் என்று சொன்னால், சௌகன் பில் கவாரீர், உனக்கு பின்னால யார் உட்கார்ந்து இருக்கிறது? கண்ணாடி கூண்டுகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணாடி பாத்திரம் இருக்கிறது. அந்த கண்ணாடி பாத்திரத்தை கீழே போட்டு உடைத்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணாடி பாத்திரம்னு சொன்னாங்க. பாருங்க, யார சொன்னாங்க? பெண்களை சொன்னாங்க. நம்ம கூட இந்த வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவோமா இல்லையா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவோம், லக்கேஜ் கொண்டு வருவோம் இல்லையா? அந்த லக்கேஜ் பெல்ட்ல போடுவாங்க. பெல்ட்ல பாத்தியலாக்க அது டம்மு டம்முன்னு உழுவும். புரியுச்சா? டம்மு டம்முன்னு உளுந்து தூக்கிட்டு வருவோம். அதே சமயத்தில் நீங்கள் கண்ணாடி பொருளை கொண்டு வந்தால், ஒரு டிவி கொண்டு வர்றீங்க, இந்த கண்ணாடி பொருளை கொண்டு வந்தால் நார்மல் பெல்ட்டுக்குள்ள அது வராது. அதுக்கு என்ன செய்வாங்க? சேஃப்டி பெல்ட் வச்சிருப்பாங்க. அதில் பத்திரமா வைப்பாங்க. மெதுவா வரும், பத்திரமா கையில கொடுப்பாங்க. ஏன்? அது கண்ணாடி பொருள் உடைஞ்சு போயிடும், அதுலயே அந்த சேஃப்டி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப சாதாரண கண்ணாடி பொருளுக்கு நார்மல் பெல்ட்ல போட்டா உடைஞ்சு போயிடும், சேஃப்டி பார்க்கறாங்களே. பெண்கள் என்பவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள். அவங்களுடைய கல்பை என்ன செய்யாதீங்க, நீங்க உடைச்சிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு கண்ணாடிக்கு உதாரணம் சொல்றாங்க, ரெண்டாவது வளைஞ்சி போன எலும்பு மாதிரி தான் அப்படின்னு இருக்கிறாங்க. இதை நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்களாக்க பெண்களுக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும், மனைவிக்காக நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய உதாரணங்களை சொல்லுவேன். ஒன்னும் நீங்க பாத்தீங்களாக்க குர்ஆன்ல சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின்
19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களே, ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறான், ஆண்களே உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், மனைவியிடத்தில் நீங்கள் சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ஆயத்தை பேசுகிறார். இந்த ஆயத்தை பதிவு செய்த இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்கிட்ட மனைவிமார்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரலாறு பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட எப்படி நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இதா ஸல்லல் இஷா, அவர்கள் இஷா தொழுகையை தொழுது விட்டால், யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகையை தொழுது விட்டால், யதுஹுலு மன்சிலஹு, தன்னுடைய வீட்டுக்கு நுழைவார்கள், வீட்டுக்கு போவார்கள். யஸ்முரு மா அஹ்லிஹி கலீலன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனைவி என்ன செய்வாங்க, பேசி கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கு போய் வேலை வெட்டியை முடிச்சுப்புட்டு தொழுகையை முடிச்சுப்புட்டு வீட்டுக்கு போய் மனைவிட்ட சாப்பிட்டு இஷா, அதாவது இரவு சாப்பாட்டை இஷாவுக்கு முன்னாலேயே சாப்பிட்டுருவாங்க. முதல்ல இரவு அதனால தான் தொழுகைக்கு பேர் இஷா. தொழுகைக்கு பேர் என்ன, இஷா. டின்னருங்கிறப்ப இல்லையா இரவு சாப்பாடு, அதுக்கு பேர் என்ன, அஷா. அஷா என்று சொன்னால் இரவு சாப்பாடு, இஷா என்று சொன்னால் இரவு தொழுகை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல மகரிபு தொழுவாங்க, அப்புறம் அஷா பண்ணுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, இஷா தொழுவாங்க. புரியுதா, மகரிபு அப்புறம் இரவு சாப்பாடு, அப்புறம் என்ன, இஷா தொழுகை. இஷா தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் மனைவிட்ட உட்கார்ந்து என்ன செய்வார்கள், பேசி கொண்டிருப்பார்கள். கபுல ஐயனாம, அவர்கள் தூங்குவதற்கு முன்னால், அவர்கள் தூங்குவதற்கு முன்னால நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, எவ்வளவோ கஷ்டம் இருக்குது, நம்மளை விட வேலை யாருக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை ஜாஸ்தியா இருந்துச்சா இல்லையா? அவங்க மனைவிட்ட உட்கார்ந்து தூங்குறதுக்கு முன்னால பேசி கொண்டிருப்பார்கள். யு ஆனிசுஹும் பிதாலிக, அதை கொண்டு நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் நிம்மதி பெறுவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். கணவர் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தார்ல, அந்த பேச்சு என்ன செய்யும், அவங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்திருக்குது என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, மனைவிமார்கள்ட்ட பேசுறதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கனே, அவங்கள்ட்ட பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் தெளிவான சான்று. அதுல பாத்தியலாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த நேரத்தில் மனைவிமார்கள்ட்ட என்னென்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்னென்ன செய்வாங்கிறது அப்படியே வரலாறுகள் ஹதீஸுகள் பேசுகின்றன. ஒரு ஹதீஸ் இமா புகாரி 676வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு தாபி, அவர் பேர் அஸ்வத் பின் யஸீத் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. அவங்க பேர் என்ன, அஸ்வத், ஹஜ்ருல் அஸ்வதுங்கிறமா இல்லையா, அந்த தாபியை பேர் அஸ்வத். இந்த அஸ்வதுங்கிற தாபியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கறாங்க. பார்த்து புட்டு கேள்வி கேட்கறாங்க, மாகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலே இருக்கும்போது என்ன செய்வார்கள்? வீட்டில் இருப்பாங்கல்ல, வீட்டில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த அஸ்வதுங்கிற தாபியை ஆயிஷா நாயிட்ட கேட்கிறார். கேட்டு ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னதிஹி அஹ்லஹு, அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு உதவி செய்வார்கள். மனைவிக்கு என்ன செய்வாங்க, வீட்டு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இமா புகாரி சொல்றாங்க, ஏனி வீட்டு வேலை என்று சொன்னால் ஹிதுமத் அஹ்லிஹி, தன்னுடைய மனைவிக்கு என்ன செய்வாங்க, ஹிதுமத் பண்ணுவாங்க. மனைவிக்கு ஹிதுமத் பண்ணுவாங்க, என்னென்ன வீட்டு வேலை இருக்குமோ அந்த வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க. எதுவரை வீட்டு வேலையை செய்வாங்கன்னு சொன்னா, ஃபைதா ஹதரத்தி ஸலாத்து, தொழுகைக்குரிய நேரம் வரும் வரை, தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டால் ஹரஜ இலா ஸலா, அவர்கள் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அஸ்வதுங்கிற சஹாபி கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல இமாம் அஹமது அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹமதுல இன்னும் தெளிவா பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில இருந்து வீட்டு வேலை செய்வாங்கல்ல, என்னென்ன வேலை செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னா, பால் கறப்பார்கள். ஆட்டிலையோ ஒட்டகத்திலையோ என்ன செய்வாங்க, பாலை கறந்து மனைவிட்ட கொடுப்பாங்க. சில சமயத்தில் தையல் தைப்பார்கள். வீட்டில் உட்கார்ந்து ரசூல் என்ன பண்ணுவாங்க, தையல் தைத்திருக்கிறார்கள் பேசுகிறது. இன்னொரு ரிவாயத்தை பார்த்தீங்களாக்கு, வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு வீட்டை பெருக்கி கூட்டி என்ன செய்வாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. யார் பண்றது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகத்தின் அருள்கொடை என்று அல்லாஹ் பாராட்டி பேசுகிறானே. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க. அப்ப செருப்புகள் அங்கங்க கிடக்குமா இல்லையா, அந்த செருப்புகள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒழுங்குபடுத்துவாங்க என்றெல்லாம் ஹதீசுகள் பேசுகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்காக பேசுறதுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க, வீட்டு வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ணாங்க, நேரத்தை ஒதுக்குனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு ஹதீஸ இமாம் புகாரி 297வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நம்ம எல்லா விஷயத்திலையும் நபி வழியில் நம் தொழுகை பேசுகிறோம் இல்லையா, நபி வழியில் நம் தொழுகை, நபி வழியில் நம் ஹஜ்ஜி, நபி வழியில் நம் திருமணம் என்றெல்லாம் பேசுகிறோமே. நான் கேட்கிறேன், இந்த நபி வழி என்று பேசுகிறோமே, இந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. புகாரில 297வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யத்தகிஉ ஃபீ ஹஜ்ரி வ அன ஹாயிலுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தொடையில் என்னுடைய மடியிலே படுத்துக் கொள்வார்கள். ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மடியில் என்ன செய்வாங்க, படுத்துக் கொள்வார்கள். வ அன ஹாயிலுன், நானோ ஹாயிலாக இருக்கும்போது, நான் மாதவிடாயாக இருக்கும்போது என் மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொள்வார்கள். சும்ம யக்ரவுல் குர்ஆன், படுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்க மாதவிலக்கு பெண்மணி, மாதவிலக்கு பெண்மணியா இருந்தாலே மடியில படுத்துக்கிட்டாங்க, மடியில் படுத்துக்கொண்டு குர்ஆன் திலாவத்து பண்ணுவாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. இது நபி வழியா நபி வழி இல்லையா? அவ மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க, மடியில படுத்து கிடக்குறாங்க, மடியில் படுத்து கொண்டு குர்ஆனை ஓதுனாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. இன்னொரு ஹதீஸை பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்காக நேரம் ஒதுக்குனாங்கிற இன்னொரு ஹதீஸ இமாம் புகாரியே 56வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணுவாங்க. நீங்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இபாதத்தே, ஒவ்வொரு காரியங்களும் நன்மைகளே. அப்படித்தானே? சின்ன ஒரு பொருளை தூக்கி வெளியே தூக்கி போடுறோம், இங்க ஒரு சின்ன ஒரு தூசி கிடக்குது, அதை தூக்கி வெளியே போடுறோம், நன்மையா நன்மை இல்லையா? ஒரு அட்ரஸ் சொல்றோம், நன்மை. முடியாத ஒருத்தரை வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி விடுறோம், நன்மை. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நன்மைகளே, இபாதத்துகளே, சதகாக்களே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா மா தஜஅலு மா ஃபீ இம்ராத்திக, உங்களுடைய மனைவி உடைய வாயில் ஒரு கவலை உணவு ஊட்டுவது கூட, நம்ம மனைவி உடைய வாயில் அப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, கணவன் மனைவி ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது அவர் என்ன, ரசூல் என்ன பண்ணுவாங்க, மனைவியுடைய வாயில கவலை உணவு ஊட்டி விடுவாங்க. இப்படி ஒரு வாய் ஊட்டி விடுவது கூட என்னவாக இருக்கிறது, இது இபாதத்தாக, சதக்காவாக, நன்மையாக இருக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. நம்ம எல்லாம் வந்து மனைவியுடைய வாயில ஊட்டி விட்டுருப்போம் இல்லையா? எப்போ விட்டுருப்போம்? 25 வருஷத்துக்கு முன்னால, 30 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ள புது பொண்ணையா இருக்கும்போது போதும் போதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஊட்டிருப்போம் இல்லையா? இப்ப பாத்தியலாக்க ஊட்ட மாட்டாரா, ஊட்ட மாட்டாங்களா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அவங்களே ஊட்டி விடுங்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு ஊட்டி விட்டாங்க. ஆயிஷா நாயகி ரசூலா நிக்காஹ் பண்ணாங்கல்ல, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு? சுமார் 51 வயசு. சுமார் 51 வயசுல ஆயிஷா நாயகி நிக்காஹ் பண்ணிருக்கிறாங்க. அப்ப 51 வயசு, 55 வயசு, 60 வயசு, அந்த மாதிரி காலகட்டத்திலையும் மனைவிக்கு என்ன பண்ணாங்க, ஊட்டி விட்டாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அவன் மனைவிக்காக நேரம் ஒதுக்குறாங்க, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, மனைவிக்காக ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் ஒரு சதக்கா, ஒரு சுன்னா, ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க அதே ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவோம், நான் ஒரு கறியை சாப்பிட்டு என்ன செய்வேன், வைப்பேன். ரசூலுல்லாஹ் எடுத்து என்ன செய்வாங்க, அதே கறியை அதே இடத்துல வாயை வச்சு கடிப்பாங்க. அதான் அதே கறியை சாப்பிட்டாங்கன்னு ரெண்டாவது விஷயம், அதே இடத்துல வாயை வச்சு கடிச்சு சாப்பிட்டாங்க. அதை நான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மனைவியை பொறுத்தவரை நான் உன் மேல அன்பு வச்சுக்கிறேன், உன் மேல பாசம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு பெண்ணுடைய யதார்த்தம். அப்படி ஆசைப்படுவாங்க. எப்படி எல்லா பொருளுக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட் வருமா இல்லையா, அந்த எக்ஸ்பைரி டேட் வர்ற மாதிரி
மனைவிக்கு நம்ம மேல வச்சுக்கிற இந்த பாசம் இருக்கு பத்தியலா, அந்த பாசத்துக்கு நம்மள்ட்ட அந்த எக்ஸ்பைரி டேட்ல வச்சுக்கமா. நம்ம வந்து ஹத்தல் மௌத்து, நம்ம கல்புக்குள்ள வந்து ஹத்தல் மௌத்து வர பாசம் வச்சிருப்போம், மௌத்து வர பாசம் வச்சிருப்போம். அது மௌத்து வர பாசம் வச்சிருந்தாலே இதயத்தை திறந்து கிழிச்சு காட்ட முடியாதுல. அவங்க நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்பட்டு அவங்க ஒரு இவ்வளவுதான் வச்சிருப்பானோ, ஒரு வாரம் வச்சிருப்பானோ, ஒரு மாசம் வச்சிருப்பானோ, அந்த பாசத்துக்கு ஒரு டேட் வச்சிருப்பாங்க. அது வரை என்ன செய்வாங்க, முடிஞ்சு போச்சு நினைப்பாங்க. இல்ல டேட் வந்து இன்னும் இருக்குது, டேட்டை நான் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு செய்யணும். அதை அப்பப்ப காட்டணும். ரசூல்லா காட்டுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அதே ஆயிஷா நாயகி தான் இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்ச உடனேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நேரத்தை கழிக்கிறாங்க. அதுல ரசூலுல்லாவும் ஆயிஷா நாயும் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் விட்டாங்க. இந்த ஓட்ட பந்தயத்துல ஃபர்ஸ்ட் யார் ஜெயிச்சது? ஆயிஷா நாயி ஜெயிச்சிட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயி சொல்றாங்க, நான் வந்து சின்ன பொண்ணா இருந்தேன், நான் ஒல்லியா இருந்தேன், நான் ஸ்பீடா ஓடி ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. பல ஆண்டுகள் கழிகின்றன. பல ஆண்டுகள் கழிந்து விட்ட பிறகு ஆயிஷா நாயி குண்டா போயிட்டாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, இப்ப வா ஓட்ட பந்தயம் விடுவோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் போறாங்க. யார் ஜெயிக்கிறது? ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க, ஆயிஷா நாயி தோத்துட்டாங்க. தோத்த ஆயிஷா நாயை சொல்லுவாங்க, நான் முதல்ல ஒல்லியா இருந்தேன், ஜெயிச்சேன். அப்ப இது என்ன காட்டுது? உடம்ப வந்து ஒல்லியா வச்சுக்கிறேன்னு, அப்பதான் சுறுசுறுப்பா இருக்கேன், குண்டா ஆக்கிட கூடாதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து ஆதாரம். ஆயிஷா நாய் சொல்றாங்க, அப்ப நான் ஒல்லியா இருந்தேன், ஜெயிச்சிட்டேன், இப்ப நான் குண்டா போயிட்டேன், எனக்கு ஜெயிக்க முடியல, ரசூலுல்லா ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸபகனி, அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைய ஜெயிச்ச உடனேயுமே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஹாதிஹி பிதில்க, இது அதுக்கு நிகராகி விட்டது. எதுக்கு? அப்ப தோத்து போயிட்டேன்ல, இப்ப ஜெயிச்சிட்டேன்ல, எல்லாம் ஈக்குவல் தான், சரியா? இது அதுக்கு நிகராகி விட்டது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது லாஹிகன், சிரித்த நிலையில் சொன்னார்கள். சில பேரை பாத்தீங்களாக்க, அதாவது மற்றவங்கள்ட்ட அன்பா இருப்பாங்க, மென்மையா இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. வீட்டுக்கு போனா போலீஸ்காரர் தான், வீட்டுக்கு போனா ஒரு ராணுவ வீரர், வீட்டுக்கு போனா ஒரு ராணுவ தளபதி, வீட்டுக்கு போனா ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்பி, புரிஞ்சா? அப்ப வெளியே ரொம்ப இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்னு வெளியே இருப்பாங்க. வீட்டுல போய் அவங்களுடைய அந்த போலீஸ் வேலை, ராணுவ வேலை, அதிகார வேலையை காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் தப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட சொல்றாங்க, லாஹிகன், சிரிச்ச முகத்தோட என்ன பண்ணாங்க, நான் இப்ப ஜெயிச்சிட்டேன், இது அதுக்கு நிகரா போயிடுச்சு அப்படி சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப மனைவிக்காக நேரம் ஒதுக்குறாங்க, அன்பை காட்டினாங்க, பாசத்தை காட்டினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸுகள் அழகான ஆதாரம். அதே மாதிரி பாத்தியலாக்க, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூத்தா போற வரையிலும் கணவன் மனைவி ஒரே ரூமில் தூங்குவார்கள். இது சுன்னா. இது என்னது? சுன்னா. அதாவது எத்தனை பிள்ளை பெற்றாலும், 10 பிள்ளையே பெற்றாலும், 20 பிள்ளையே பெற்றாலும், பிள்ளைங்களை வந்து பக்கத்தில் போட்டு வச்சிருப்போம். எதுவரை போட்டு வச்சிருக்கனே? அந்த பிள்ளைங்க 10 வயசு, அந்த பிள்ளைங்க 10 வயசு, அப்படி ஹதீஸ் வருது. உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தொழுவ சொல்லுங்கள், தொழாவிட்டால் பரவாயில்லை, விட்டு விடுங்கள். உங்களுடைய பிள்ளை 10 வயதை அடைந்து விட்டால் நீங்கள் தொழ சொல்லுங்கள். தொழவில்லை என்று சொன்னால் அடித்து என்ன செய்யுங்கள்? தொழ வைத்து விடுங்கள். வஃபர்ரிகு பைன மலாஜிஹிம், உங்களுடைய படுக்கையை பிரித்து விடுங்கள். 10 வயசுக்கு மேல பெட்ரூமுக்குள்ள பிள்ளைய வரலாம் போகலாம். நைட்ல தூங்குறோம் பத்தியலா, நைட்ல தூங்கும் போது நீங்க உள்ள வச்சுக்கிட்டு தூங்காதீங்க, அவங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம், தனியா ஒரு இடத்தை கொடுத்துருங்க என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வர மௌத்தா போற வரையில அவங்க பெட்ரூம்ல, அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க? மனைவியோடு தூங்குனாங்க, மனைவியோடு தூங்குனாங்க. இது சுன்னா, ஒரு இபாதத்து, ஒரு நன்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி ஹதீஸை இமாம் புகாரி 322வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நானும் ரசூலுல்லாவும் ஒரே ரூமில் தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படி ஏற்பட்ட உடனேயுமே நான் மெதுவா போய் என்ன பண்றேன்னு சொன்னா, அதற்கென்று உள்ள அந்த துணியை நான் வச்சுக்கிட்டு நான் வர்றேன். அப்படி வரும்போது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். நான் ஆமன்னு சொன்ன உடனேயுமே ஃபதஆனி
ஃபஅத்கலனி மஇ ஃபில் ஹமீலா ஃபதஆனி, என்னை மறுபடியும் கூப்பிட்டாங்க, ரூமுக்குள்ள கூப்பிட்டாங்க. நான் போனேன். போய் ஃபஅத்கலனி மஅஹு, தன்னோடு பக்கத்தில் என்ன செய்து கொண்டார்கள், படுக்க வைத்து கொண்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப ஆயிஷா நாய் சொல்றாங்க, நாங்க மாதவிலக்கா இருக்கும் போது நான் ரசூலுல்லாஹ் கூட பக்கத்தில் நாங்க படுத்துக்கிறோம். மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுனி வஹுவ ஸாயிமுன், எங்களை முத்தமிடுவார்கள். நாங்க மாதவிலக்கா இருக்கும் போது முத்தமிடுவாங்க. அவங்க நோம்பாளியா இருப்பாங்க, அவங்க நோம்பாளியா இருக்கும் என்ன செய்வாங்க, எங்களை முத்தமிடுவாங்க. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஆயிஷா நாய் சொல்றாங்க, வ குன்து அக்தசிலு வ அன வன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ இனாஇன் வாஹிதின் மினல் ஜனாபா, நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம் ஒரே பாத்ரூம்ல ரெண்டு பேரும் என்ன செய்வோம், குளிப்போம். ரெண்டு பேரும் குளிக்கும் போது அந்த குளிப்பு ஜனாபத்துடைய குளிப்பா இருக்கேன். அந்த ஜனாபத் புரியுதுல, அப்ப ஜனாபத்துடைய குளிப்பா இருக்கேன். அந்த மாதிரி குளிப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பாத்ரூம் என்ன செய்வோம், நாங்க குளிப்போம். அப்படி குளிக்கும் போது ரசூல் என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வேகமா தண்ணியில் ஊத்திக்கிடுவாங்க. அப்ப கூட சும்மா ஜாலியா விளையாட்ட என்ன பண்ணுவாங்க, நான் தண்ணியை முடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க அப்படிங்குவேன். இந்த மாதிரி நாங்கெல்லாம் சந்தோஷமா இருந்துக்கிறோம் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி சமயத்தில் கூட மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குனாங்க, அன்பா இருந்தாங்க, பாசமா இருந்தாங்க. ஒரே பெட்ரூம்ல என்ன செஞ்சாங்க, தூங்குனாங்க. மாதவிலக்காக இருக்கும் போது பக்கத்தில் தூங்க வச்சுக்கிட்டாங்க, படுக்க வச்சுக்கிட்டாங்க என்றெல்லாம் ஹதீஸுகள் பேசுகின்றனவே. அப்ப இதெல்லாம் சுன்னா இபாதத் என்பதற்கு இந்த ஹதீஸுகள் சான்று என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 1119வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுவாங்க. அதே ஆயிஷா நாயிதா இந்த ஹதீஸுன்னு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம் மூத்தா போறதுக்கு சில நாட்களுக்கு முன்ன, வயசாச்சு மூத்தா போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால என் வீட்டில் தங்க இருக்கக்கூடிய அந்த நாள், அப்ப டெய்லி அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதுருவாங்க. அவங்க மேல கடமை. தஹஜ்ஜத் தொழுகை நமக்கு தான் சுன்னத்து, அவங்களுக்கு என்ன ஃபர்லு. அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவாங்க. அப்படி தொழுவும் போது அவங்களால நின்று ஓத முடியல. தஹஜ்ஜத் தொழுகையில பெரிய பெரிய நம்மள மாதிரி சின்ன சின்ன சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், இன்னா அத்தைனாக அதெல்லாம் ஓத மாட்டாங்க. என்ன செய்வாங்க, சூரத்துல் பக்கரா ஓதுவாங்க, ஆல இம்ரான் ஓதுவாங்க, நிசா ஓதுவாங்க, பெரிய பெரிய ஆயத்துகள் சூறாக்களை ஓதுவாங்க. அவங்களால அந்த வயசான சமயத்தில் அந்த 2 வாரத்துக்கு முன்னால நோய் ஏற்பட்ட காரணத்தால நின்று என்ன செய்ய முடியல, கிராத்தை ஓத முடியல. நின்று கிராத்தை ஓத முடியாத காரணத்தால உட்கார்ந்து கொண்டு, ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் வீட்டில் தஹஜ்ஜத் தொழுவுறாங்க, அவங்களால நின்று கிராத்தை ஓத முடியல, உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, தொழுவுறாங்க. அதில் கிராத்தை ஓதி கொண்டிருக்கிறார்கள். கிராத்தை ஓதி கொண்டிருக்கும் போது ஃபைதா பகிய மினல் கிராஅத்தி நஹவு மின் 30 அவ் 40 ஆயத்தன், எப்போது 30 ஆயத்துகள் அல்லது 40 ஆயத்துகள் இன்னும் பாக்கியாக இருக்கிறதோ, ருக்கூக்கு போறதுக்கு எத்தனை ஆயத்து பாக்கியா இருக்குது, 30 ஆயத்துகளோ 40 ஆயத்துகளோ. நம்ம மொத்தமா 8 ரக்காத்துக்குமே 30 ஆயத்தை ஓதுவோம், புரியுதா? இது நம்ம ஸ்டைலு, நம்ம சுன்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டே வருவாங்களா, அந்த சூரா முடிகிறதுக்கு 30 ஆயத்து பாக்கி இருக்குது அல்லது 40 ஆயத்து பாக்கியா இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது காம என்ன செய்வார்கள், எந்திரிப்பார்கள். எந்திரிச்சு அந்த மிச்ச ஆயத்துக்கு பத்தியெல்லாம் அதை ஓதுவாங்க. அதை ஓதி போட்டு ருக்கு பண்ணுவாங்க, சுஜூது பண்ணுவாங்க. 2 ரக்காத்துல அப்புறம் உட்கார்ந்து தொழுவாங்க, ஓதிக்கிட்டே இருப்பாங்க. 30-40 ஆயத்து பாக்கியா இருக்கேன். அப்ப என்ன செய்வாங்க, எந்திரிச்சு அந்த 30-40 ஆயத்தை ஓதுவாங்க. ஓதி தொழுகையை முடிப்பார்கள். ஃபைதா கலா சலாத்தஹு, அவர்கள் தங்களுடைய தொழுகையை முடித்து விட்டால் நலர என்னைய பார்ப்பாங்க. என்னைய பார்த்தா யக்லா, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்பதை பார்த்து விட்டால் தஹத்தஸ மஇ, என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். எப்ப, தஹஜ்ஜத் நேரத்தில் பெரிய தொழுகையை தொழுதுபுட்டு தொழுகைக்கு பிறகு என்னைய பார்ப்பாங்க. நான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்பதை பார்த்து விட்டால் என்னோடு என்ன செய்வார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். வயின் குன்து நாயிமத்தன், நான் தூங்குவதை பார்த்தால் இலுதஜ, அவர்களும் படுத்துக் கொள்வார்கள், அவங்களும் தூங்குவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது.
அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு இதை சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் எப்ப நடக்குது? மௌத்தா போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால அவர்களால் நின்று ஓத முடியாத சமயத்தில் அவங்க வேற ரூமுல, அது மாதிரி மனைவி ஒரு ரூம்ல இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தூங்குனாங்க என்பதற்கு இந்த ஹதீசுகள் எல்லாம் தெளிவான சான்று. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்முடைய வேலைக்காக, வியாபாரத்திற்காக, பிசினஸுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோம். அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்காக கரெக்டா பள்ளிக்கு ஓடி போயிடுறோம். எவ்வளவுதான் பிசினஸ் இருந்தாலும் என்ன பண்ணிடுறோம்? பாங்கு, இகாமத்து, தொழுக ஓடி போயிடுறோமா இல்லையா? மாஷா அல்லாஹ் அந்த இறையச்சம், அந்த அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா பிசினஸ் நடக்கும். இந்த பிசினஸ், இந்த காசு பணத்தை விட எனக்கு அல்லாஹ்வுடைய அஜ்ர் பெருசு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பெருசு, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் பெருசு என்று ஓடி போகிறோமே. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும். அதே சமயத்தில் மனைவிக்காக நம்ம பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கணும். இது மார்க்கம், இது இபாதத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில வீடுகளில் பார்த்தீங்களாக்க இருந்தா 2 பேரும் பேசிக்கிற மாட்டாங்க. சார் கையில் ஒரு போன் இருக்கும், மேடம் கையில் ஒரு போன் இருக்கும். சாரு போனை வச்சுக்கிட்டு இவர் உலகம் சுத்துவாரு, மேடம் இன்னொரு போனை வச்சு அவங்க உலகம் சுத்துவாங்க. இதா மார்க்கம்? ஒரே பெட்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஒரே பெட்டில் உட்கார்ந்து கொண்டு இவங்க யூடியூப், வாட்ஸ்அப், அது இது, அவர் தனியா. அப்படி அதெல்லாம் இல்லாம போனுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுக்கிறங்க. போனை தாண்டியது மனிதன், போனை தாண்டியது கணவன், போனை தாண்டியது மனைவி. என்ன செய்யணும்? நம்ம பரஸ்பரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். நடந்த சில நிகழ்வுகளை என்ன செய்வோம்? சொல்லுவோம். அது மாதிரி மனம் விட்டு கணவன் மனைவி இடத்தில் பேச வேண்டும், மனைவி என்ன செய்யணும்? கணவன்கிட்ட மனம் விட்டு பேசணும். இப்படி பேசிக்கொண்டாலே நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை, சண்டை சச்சரவு, மருத்துவம், டாக்டர் போறோம் பத்தியெல்லாம் இதெல்லாம் குறைஞ்சு போயிடும், இதெல்லாம் இல்லாம போயிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிட்ட பேசுறதுக்காக நேரத்தை ஒதுக்கினாங்களோ, வீட்டில் உட்கார்ந்து தன்னால முடிஞ்ச ஹிதுமத்துகளை பண்ணாங்களோ, அதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களிலும் வெறுமனை தொழுகையில் மாத்திரம் இல்லாமல் நோன்புகள், ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று சொல்லி இந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் மாத்திரம் சுன்னாக்களை பின்பற்றாமல் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வியலில் இது போன்ற சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம மனைவிக்கு நேரம் ஒதுக்கணும், அவங்கள்ட்ட அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். கேட்கறதும் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை, ஈஸி தான். எது கஷ்டம்? அதை நடைமுறைப்படுத்துவது, அமல் செய்வது என்பது அதில் சில சிரமங்கள் வரலாம். அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட அடிப்படையாக சொல்லிக்கிட்டு, 2வது ஹுத்பாவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு துவா சொல்கிறோம் பற்றியலாம். இந்த துவாவை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் தான் இந்த துவாவை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய தலைப்பை ஒட்டிய துவாங்கிறனால இந்த துவா உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இந்த துவாவை கேட்கணும், அமலுக்கு, இல்முக்கு இல்லை. இல்மு உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இந்த துவாவை பற்றிய இல்மு உங்களுக்கு இருக்கிறது. இந்த துவாவை பற்றிய அமல் வேணும், இந்த துவாவை அமல்படுத்தணுங்கிறதுக்காக இந்த துவாவை சொல்கிறேன். இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் இந்த துவாவை கேட்குமாறு அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா ஹப் லனா
மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்கிற துஆவை நம்ம அதிகமாக கேட்கணும். துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, எங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடமிருந்தும் எங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, கண்குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. அவர்களை இறையச்சமுள்ளவர்களாக ஆக்கி அவர்களுக்கு தலைவராக எங்களை ஆக்கி அருள்வாயாக என்ற அற்புதமான துஆ. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த துஆவை என்ன செய்ய நம்ம கண்டிப்பா அல்லாஹ்ட்ட கேட்க, மன நிம்மதி கண்டிப்பா வேணும். அப்ப மன நிம்மதிக்காக ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்ற துஆ உள்பட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் என்னென்ன துஆக்களை பதிவு செய்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்களை கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்களை எப்படி சஹாபாக்கள் சமிஅனா வாதஅனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அந்த துஆக்களை அமல்படுத்தினாங்களோ, அந்த துஆக்களை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வுடைய உதவிகளை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புகளை பெற்ற சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன் நார். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.